யார் சாந்த குணத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்கிறதை மறந்து விடக்கூடாது. ஒருவேளை சாந்த குணத்தை இழந்து விட்டால் கர்த்தர் தூரம் போய்விடுவார். அருகிலேயே கொண்டிருக்க வேண்டுமே, ஆனால் சாந்த குணத்தை கொண்டிருப்போம். பிரியமானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோடு இணைந்து இருப்பாராக. பிலிப்பியர் 4:5 கர்த்தர் சமீபமா இருக்கிறார். முன்பாக செல்லும் ஆண்டவரே என்னோடு இருங்கப்பா அப்படி என்பது நம்முடைய அனுதின ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. ஆனால் பவுலடியார் சொல்லுகிறார், கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். யாருக்கு? சாந்த குண உள்ளவர்களுக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய சாந்த குணத்தை கெடுப்பதற்கு, நம்மை கோபம் அடைய செய்வதற்கு, நம்மை பொறுமை இழக்க செய்வதற்கு எத்தனையோ விதமான சதிகள் சத்துருவினால நமக்கு எதிராக கடந்து வரலாம். ஆனால் எனக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார் என்கிற உணர்வு எனக்கு வறுமையானால் நான் சாந்த குணத்தை தரித்து கொண்டிருப்பேன். அப்படி நாம் வாழ வேண்டும். யார் சாந்த குணத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்கிறதை மறந்து விடக்கூடாது. ஒருவேளை சாந்த குணத்தை இழந்து விட்டால் கர்த்தர் தூரம் போய்விடுவார். கர்த்தரை நம் அருகிலேயே கொண்டிருக்க வேண்டுமே, ஆனால் சாந்த குணத்தை கொண்டிருப்போம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு சமீபமாக இருக்கிறார். ஆகவே பொறுமையோடு கடந்து செல்வேன் என்று தீர்மானித்து இந்த நாளுக்குள் பிரவேசிங்க. உங்களுக்கு சமீபமா இருக்கிறவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you.